8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. அதாவது வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க. தாவக்கையோட மற்ற 7 தலித் அமைச்சர்கள் என்ன செஞ்சீங்க? அம்பேத்கர் சிலை கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க சேலம் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலையே திறக்க முடியல. ஏன் திறக்கல? ஆக இது நீட் தேர்விற்கான போராட்டம் அல்ல. டெல்லியில நீட் தேர்வின் குளறுபடிகளை கண்டித்து போராட்டம் நடக்குது. அதையே கொண்டு வந்து தமிழ்நாட்டுல நீட் தேர்வே வேண்டாம் அப்படின்னு போராட்டம் நடத்துறீங்க. ஓகே, இந்த போராட்டத்துல தாவேக அரசு என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கறத சொல்லணும், அதை சுட்டி காட்டணும் அப்படின்ற அவசியம் எதுக்கு வந்தது? நம்ம போராட்டம் வந்து நீட் தேர்வு வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான போராட்டம். அப்ப அதுக்கு சம்பந்தமான உங்க கோரிக்கைகளை வைக்கலாம், இல்ல உங்க வலியுறுத்தல்களை தெரிவிக்கலாம். அது இல்லாம தேவையில்லாத விஷயங்களை எதுக்கு பேசணும்? கோர்ட்ல ஒரு விஷயத்துக்காக வாதாடுறோம்னா அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. எதுக்கு நம்ம தேவையான விஷயத்தை மட்டும் பேசணும், தேவையில்லாத விஷயத்த பேசினா அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்னு சொல்றாங்களா? அந்த மாதிரி தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு வந்து எப்போதுமே சிந்திக்கிற ஒரு கூட்டம்னு அந்த பேரெல்லாம் போயிருச்சு, எங்களுக்கு வெளியே சொல்ல முடியலப்போ. இன்னமும் சொல்லி எங்கள் மூளையை நீங்கள் அப்படியே அதை மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த கூட்டம்லாம் இல்லை, அது வேறு பக்கம் நிற்கிது. அப்படி போய் திரும்பி போனீங்கன்னா ஒரு தேட்டர் இருக்கும், அங்கே நிற்கிது, இங்கே இல்லை. அதெல்லாம் இருந்தது. அந்த கூட்டத்தை ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார். இது அப்படி தான் மூளைச்செலவை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று மதத்தை சொல்லி இழுத்துட்டு போவான், இல்லை சாதியை சொல்லி இழுத்துட்டு போவான், இல்லை வேறு ஏதோ ஒரு கவர்ச்சியின் மூலமாக இழுத்துட்டு போயிடுவான். படிப்பறிவு எழுத்தறிவு இல்லாதவங்களுக்கு கூட பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா இங்க எழுத்தறிவு படிப்பறிவு எல்லாம் இருந்தும் பகுத்தாய்வுங்கிற ஒரு விஷயமே இங்க யாருக்குமே தெரியவே மாட்டேங்குது. நீங்க எல்லாம் என்ன அடுத்த எலெக்ஷனுக்கு இந்த நீட் தேர்வு ஒரு காரணமா வச்சு எதிர்க்கட்சிக்காக ஓட் கேட்டுட்டு இருக்கீங்களா? ஹிந்தி திணிப்பு வேண்டாம். இப்பெல்லாம் உங்களுக்கு லாங்குவேஜ் ஒரு பேரியரா இல்லையா? இப்பெல்லாம் உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமே கிடையாதா? எந்த லாங்குவேஜ்காரங்க வந்து எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் பேசலாமா? கேட்க மாட்டீங்க. தமிழ்நாட்டுல போராட்டம் பண்றவன் ஏன்டா ஆசாதின்னு கத்துற? ஐயா, இவ்வளவு நாளா விடுதலை தான் கத்துனோம். அவனுக்கு புரியலைன்னு அவன் மொழியிலையான ஆசாதின்னு கத்துறோம். நீங்க இந்த கட்சி சார்ந்தவங்க அந்த கட்சி சார்ந்தவங்க போராட்டத்துக்கு போனா இப்படி என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு யாரும் எந்த கவனச்சிதறத்துக்குள் உள்ளாயிர வேண்டாம். டெல்லியில இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்தாலும் வேண்டாம், அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப போராட்டம் தொடர்ந்துட்டே தான் இருக்கும், வன்மம் வளர்ந்துட்டே தான் இருக்கும். இப்ப நீங்க தமிழ்நாட்டுல நீட் தேர்வுக்குன்னு ஒரு போராட்டம் பண்றது போராட்டமே கிடையாது. நீங்க இதுல அரசியல் தான் பேசணும் அப்படின்னா இது வேற மாதிரி தான் ஆகுமே தவிர நீட் தேர்வுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. ஃபார் எவ்ரிவன்ஸ் கிளாரிஃபிகேஷன், ஏன் உங்க தமிழ்நாட்டு சிஎம் எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாரு? ஹி இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் செலிபிரிட்டி. எஸ், ஆஃப் கோர்ஸ் ஹி இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் செலிபிரிட்டி. பட் தமிழ்நாட்டுல நீட் தேர்வுக்கான போராட்டம் நடக்கல. தமிழ்நாட்டுல நடக்கிறதே வேற. என்னைக்கு நீங்க உங்க கோரிக்கையை உங்க வலியுறுத்தல்களை முறையா நியாயமானதா வைக்கிறீங்களோ அன்னைக்கு எல்லாமே நடக்கும். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படிங்கறது கடந்த ஆட்சியிலேயே சொன்னாங்க. ஆனா அந்த ஆட்சியில செய்யல. இந்த ஆட்சியிலையாவது எங்களுக்கு அதை செஞ்சு கொடுங்க அப்படிங்கறத சொல்றதுக்கு, அதை வலியுறுத்துறதுக்கு இங்க யாருக்குமே திராணியே